தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்திய திருநாட்டில் நம்ம மாநிலம் மட்டும்தான் உற்பத்தி துறையிலும் சரி சேவை துறையிலும் சரி ஒரு பேலன்ஸ்ட் growth எப்பவுமே நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். ஏன்னா இரு தரப்புலையும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கோம். தமிழகத்தின் அனைவரையும் உள்ளடக்கிய எல்லாருக்கும் எல்லாம் என்ற அந்த அற்புதமான தத்துவத்திற்கு ஏற்ப எல்லாருக்கும் எல்லாம் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி, இந்த ரெண்டுமே எல்லாம் இன்க்ளூசிவ் டிஸ்ட்ரிபியூட்டட் growth நடக்கிறதுனால தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் வளர்ச்சி கிடைக்கிறது. இதனால் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் வரும் வளர்ச்சி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கும் அந்த பொருளாதாரத்தை அந்த சேர்ன் பண்ணிகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை தேக்க நிலையில் இல்லாமல் தொடர்ந்து அதை இயக்க வச்சுக்கிட்டே இருக்கு. ஆகையால் உள்நாட்டு உற்பத்தி அதிகமாக இருக்கிறனால வரி வருவாயை சரியான நேரத்தில் சரியான ஆளுமை திறனோட கையாண்டு மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத அளவுக்கு ஃபைனான்சியல் பிளானிங், அதாவது எப்படி அந்த செலவுகளை திட்டமிட்டு ரொம்ப சரியான விடயங்களுக்கு மட்டுமே சரியாக செலவிட்டு அந்த ஃபினான்ஷியல் பிளானிங் மிக துல்லியமாக செய்தனால்தான் இந்த பக்கம் நமக்கு பொருளாதார வளர்ச்சியும் இருக்குது, தனிநபர் வருமானமும் வருது. ஏன்னா யார் யார் என்னென்ன படிப்புக்கு ஏற்ப அவர்களுக்கு வேலை வாய்ப்பையும் நாம் தொடர்ந்து உறுதி செய்து கொண்டே இருக்கிற காரணத்தினால் பொதுமக்களுக்கு அந்த வருவாய் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அதனால் அவர்களின் செலவு செய்யும் திறன், அவரோட அந்த பர்ச்சேசிங் பவர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அவங்களால செலவு பண்ணக்கூடிய அந்த திறன் இன்னும் அதிகமாகிட்டே இருக்குது. அதனால் லோக்கல் எக்கானமி வளருது. இதனால் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒன்றிய அரசின் எந்தவித உதவியும் இல்லாமல் நாம் கொடுத்த பணத்தை அவர்கள் கொடுக்காமல் இருக்கும் இந்த காலகட்டத்தில் கூட திராவிட நாயகன் அவர்கள் 16% வளர்ச்சியை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறார் என்றால் அதுதான் அவர் ஆளுமை திறனுக்கான மிகப்பெரிய அத்தாட்சி. புதிய துறைகளில் முதலீடு தமிழ்நாடு மற்ற மாநிலங்கள் மாதிரி ஒரு துறையில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறதுலாம் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் நான் அரசியலுக்காக சொல்ல, பொதுவாகவே குஜராத் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெட்ரோலியம் சைடில் அவங்க நிறைய ஹெவியாக இருப்பாங்க. ஹை வேல்யூ அடிஷன் நடக்குவாங்க. ஆனால் அதற்கேற்ப மக்களுக்கு கொண்டு போய் அந்த பணம் அரசாங்கத்துக்கு வருமானம் வருதே தவிர பொதுமக்களுக்கு வருமானம் வருதானா வராதுங்க. ஆனால் நாம் எப்படிப்பட்ட துறைகளை கொண்டு போய் நம்ம தேடி கொண்டு வந்து இங்கே தமிழ்நாட்டில் சேர்க்கிறோன்னா, அந்த துறைகளின் மூலம் வேலை வாய்ப்பு அதிகரிக்கணும். அந்த வேலை வாய்ப்பு ஒரு சில பகுதிகளில் வரணும். அந்த பகுதியில் இருக்கிற மக்களின் திறனுக்கேற்ப அவர்களுக்கு படிப்புக்கு ஏற்ப அந்த மக்களுக்கு ஏற்ப அங்கே வேலை வாய்ப்பு கொண்டு போய் அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்றோம். இப்போ மற்ற இடங்களில் பார்த்தா இப்போ மும்பை, மகாராஷ்டிரா எடுத்திங்கன்னா மும்பை மட்டும், ஒரு சில இடத்துல பூனே, அந்த மாதிரி ஒரு சில பகுதிகள் மட்டும்தான் வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒட்டுமொத்த, இப்போ சென்னை எடுத்துட்டிங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கேபிட்டல் ஆஃப் இந்தியா, கோவை எடுத்துக்கிட்டோன்னா இன்ஜினியரிங் டெக்ஸ்டைல்ஸ் கேபிட்டல் ஆஃப் இந்தியா, திருப்பூர் டெக்ஸ்டைல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா, அதே போல் இப்போ ஹொசூர் பாருங்கள் இவி கேபிட்டல் ஆஃப் இந்தியா. அங்கே தான் இவியில் 70% இந்தியாவில் இருக்கிற இந்தியாவில் விற்கப்படும் 70% இவி டூ வீலர்ஸ் எல்லாம் தமிழ்நாட்டில் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ஏன்னா இந்த மாதிரிலாம் டீசென்ட்ரலைஸ் பண்ணி ஒவ்வொரு பகுதியும் அதற்கான வளர்ச்சியை கொண்டு போய் ஒவ்வொரு பகுதிக்கும் கொண்டு போய் சேர்த்ததுனால திராவிட மாடல் அப்ரோச். தென் தமிழ்நாட்டுக்கு எந்த வளர்ச்சியும் இல்லைன்னு எத்தனையோ ஆண்டு காலம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஒரு பகுதியை மட்டும் விட்டுவிடக்கூடாது என்பதற்காக தூத்துக்குடியே கையில் எடுத்தோம். இப்போ வின்ஃபாஸ்ட் போன்ற ஒரு நிறுவனம் இருக்குது, உலகத்தரம் வாய்ந்த ஒரு கார் மேனுஃபேக்சரிங் நிறுவனத்தை அங்கே கொண்டு வந்து சேர்த்தோம். ஒரே ஆண்டில் அங்கே துவங்கியது. இப்போ நீங்கள் இந்த வளர்ச்சியை உற்று கவனிக்க வேண்டியதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த 16% எங்கே இது ரொம்ப முக்கியமானதுன்னா, 10 ஆண்டுகள் இருண்டாட்சி, ஒன்றுமே இல்லாத காலகட்டம், பெரிய முதலீடுகள் தமிழ்நாட்டுக்கு வராத காலகட்டம், கஜானாவை காலி பண்ணி சுரண்டிட்டு போனாங்க. கோவிட் பெருந்தொற்று, இரண்டு பேரிடிகள் தமிழ்நாட்டை சிதைத்திருந்த காலகட்டத்தில் ஆட்சிக்கு வருகிறார் மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்கள். அப்போ அந்த நேரத்தில் இவ்வளோ பெரிய இது, தயவு செஞ்சு இது எல்லாரும் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த மாதிரி ஒரு கால சூழலில் 3 ஆண்டுகளில், இது 5 ஆண்டு சாதனை இல்லை, 3 ஆண்டுகள் கொடுத்த அந்த அடித்தளம் தான் 2024-25க்கான வளர்ச்சி. இது 2024-25க்கான வளர்ச்சி, இன்னும் 25-26க்கு வரல, 26க்கு வரல. 24-25க்கான வளர்ச்சி 16% வந்திருக்குன்னா அதற்கு அடித்தளம் பேஸ் ஃபஸ்ட்டு 3 இயர், அந்த 3 ஆண்டுகள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலிருந்து தமிழ்நாட்டை மீட்டெடுத்து அதற்கப்புறம் வளர்ச்சிக்கு கொண்டு போய் சேர்த்தும் போது இப்போ 16%. புதிய முதலீடுகள்
எங்கெங்கே போகுதுன்றது தான் ரொம்ப முக்கியம். அதை வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக அந்த அப்ரோச் எடுக்கிறோம். இப்போ தூத்துக்குடியில் அதே போல் இந்த கப்பல் கட்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலை கொண்டு வந்து சேர்த்து அதன் மூலம் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேலைவாய்ப்பு, தென்கோடி கன்னியாகுமரியில் இளைஞர்களுக்கு படித்த இளைஞர்களுக்கு நியோ டைடல் மூலயமா அங்கே வேலைவாய்ப்பு, தென்காசியில் சிப்காட் மூலமாக வேலைவாய்ப்பு. இது வரைக்கும் வரலாறில் தேனியில் எப்படி எத்தனை பலாயிரக்கணக்கான வேலைவாய்ப்புகள் எலக்ட்ரானிக்ஸ் கிளஸ்டர், எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் எங்கள் சென்னை ஸ்ரீபெரும்புதூரில் நடந்துட்டு இருந்த ஒரு விடயம் ஒரு சிலது ஹொசூரில் நடக்கக்கூடியது 2 இடத்துல தான் இருந்துச்சு முக்கால்வாசி. அதை கொண்டு போய் தேனியில் கொண்டு வந்து வர வச்சுருக்கோம்னா அதற்கு காரணம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் இந்த வழிகாட்டுதல். அவர் சொன்ன அந்த வழியில் போகும்போது தமிழ்நாட்டின் ஒவ்வொரு பகுதிக்கும் வளர்ச்சி, புதிய முதலீடுகள், எப்படிப்பட்ட முதலீடுகள், அதனால் என்ன வேலை வாய்ப்புகள், அதனால் கிடைக்கும் இந்த வளர்ச்சி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.